அண்ணாமலைன்னு ஒருத்தர் பெரிய ஆம்பளை, மீசை இல்லாத ஆம்பளை அவர். அடங்கக்கால ஓழி, கர்நாடகாவில் போலீஸ் வேலைக்கு போடான்னா பொம்பளையை சீண்டிட்டு மாட்டிக்கின பொட்டை பையாம. ஆமாங்க, போலீஸ் வேலைக்கு போடான்னா அங்கே பொம்பளையை சீண்டிட்டான், சிக்கிட்டான். அங்கே ஒரு பிஜேபிக்காரனை பிடிச்சி அந்த கேஸ்லேருந்து தப்பிச்சு வந்து இங்கே பிஜேபியில் சேர்ந்தவன் அவர். வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் 25 இடங்களில் வெற்றி பெறுவோம். மயரை பிடுங்கி நட்டு நிற்க வச்சேன். நீ முதல்ல ஒரு கவுன்சிலர் செய்டா பொட்டை. சரிதாண்ணா, நான் வாயில் சொல்லுவேன், நீ கையில் செய்யணும். நான் வாயில் கையில் போலாமா? லபடிக்கப்பால் உங்க அப்பா மோடி சொன்னாண்டா, நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருத்தன் பேங்க்லயும் 5 லட்சம் போடுவேன்னா, நீங்க ஓத்தாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா அந்த 5 லட்சம் வாங்கி கொடுத்துட்டு பேசுறா. அண்ணாமலை பொட்டை கேப்பனே கேட்க மாட்டான். ஒரு தவறு செய்தான் அதை தெரிந்து செய்தான் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். கல்யாணம் ஆகலன்னு போய் சொன்னான். பிரதமர் ஆனவனை தான் கல்யாணம் ஆச்சுன்னு ஒத்துக்கணும். இப்படி ஒரு திருட்டு பையன் இந்த நாட்டில் முதலமைச்சரை வைக்க, பிரதமரை வைக்கலாமாம்மா சொல்லுங்க? கேட்டா 18 லட்சம் மக்கள் தானாக முன்வந்து கேஸை திருப்பி கொடுத்துட்டாங்களாம். எத்தனை பேர்? 1250 ரூபா கொடுத்து வாங்க வக்கு இல்லாதவங்களாம் கேஸை திருப்பி கொடுத்துட்டு அவங்க அடுப்புக்கு போயிட்டாங்க. அதை கேட்டால் அந்த பிஜேபியில் சொல்கிறாங்க வாரிசு அரசியல், வாரிசு அரசியல், வாரிசு அரசியல். ஆம்பளையாக இருந்தால் ஆண்மை இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? ஆம்பளையாக இருந்தால் ஆண்மை இருக்கணும், ஆண்மை இருந்தால் புள்ள பிறக்கும். செங்கல், நீ வாழ்நாள் பூரா அறக்கல் தானா? உன்னை பார்த்தா ரேடியாக்காரங்களுக்கு கூட தொக்கா போச்சு. 25 வயசுல கல்யாணம் ஆயிருந்தா வட பாயாசத்தோட சாப்பிட்ட மாதிரி வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கலாம். எல்லாம் போச்சு. இனிமே நம்மள எவ பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி. எங்க அண்ணன் தளபதிக்கு இப்போ 70 வயசு. எல்லாம் கேட்குறோம், இந்த 70 வயசுல காலையில் பார்த்தா திருச்சியில் இருக்கிறாரு, மத்தியானம் பார்த்தா மதுரையில் இருக்கிறாரு, சாயந்தரம் கன்னியாகுமரி, பாராதி 2 மணிக்கு டி நகரில் வந்து நிற்கிறாரு. இதெல்லாம் மேல உசிரி வச்சிருக்கோம். பொண்டாடி தெரிஞ்சா என்ன ஆகும்? ஆமா தம்பி, அவளுக்கெல்லாம் தெரிஞ்சா உடனே தொங்கிடுவா தம்பி. நமக்குள்ள இருக்கட்டும். தொங்கிடுவான் தெரியல, தெரிஞ்சு இன்னொருத்தி கூட சாவகாசம். போய் அந்த பிள்ளைக்கு வவுத்தலிக்கு வைத்தியத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட பாருப்பா. வீடு இங்கிட்டு இருக்கு, அங்கிட்டு போற.